ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஆயில் 50 கிராம் ஊற்றிடலாம், 50 மில்லி ஆயிலு. அதில் சோம்பு கசகசா, பட்டை 2, லவங்கம் 5 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டை சோம்புலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பெரிய சைஸு பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாம் இதை கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். காரம்லாம் சரியாக போச்சு. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 முட்டையை சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் முட்டை வெந்த வாட்டி அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். கலக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் போல் முட்டை வேகட்டும். முட்டை பாருங்கள் வெந்துருச்சு. அப்படியே திருப்பிட்டேன். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே முட்டை நல்லா வெந்துடும். இது ரெடி பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி போட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.